திருச்செந்தூர் என்பது தமிழ்நாட்டின் தூத்துக்குடி மாவட்டத்தில் கடற்கரையை ஒட்டி அமைந்த புனித தலம். இங்கு இருக்கும் சுப்பிரமணிய சுவாமி முருகன் கோவில் ஆறுபடை வீடுகளில் முருகனின் 6 புகழ்பெற்ற புண்ணிய ஸ்தலங்கள் இரண்டாம் இடமாக கருதப்படுகிறது. ஒரு காலத்தில் அசுரர்களின் அரசனாக சூரபத்மன் ஆட்சி செய்தான். அவன் கடுமையான தவம் செய்து பிரம்மனிடமிருந்து அசுரர்களை வெல்ல முடியாத வலிமையான வரங்களை பெற்றான். அந்த சக்தியால் அவன் தேவர்களை அடக்கினான். உலகில் அநீதி அதிகரித்தது. அப்போது தேவர்கள் சிவபெருமானிடம் சென்றனர். சிவபெருமான் தெய்வங்களின் வேண்டுகோளை ஏற்று பார்வதியுடன் இணைந்து முருகனை கார்த்திகேயன் உருவாக்கினார். முருகன் தனது வேலினால் சூரபத்மன் படையுடன் பல நாட்கள் போரிட்டார். கடற்கரையில் நடந்த அந்த போராட்டம் மிகப் பெரியதாக இருந்தது. இறுதியில் முருகன் சூரபத்மனை வென்றார். அதற்குப் பின் சூரபத்மன் முருகனிடம் மன்னிப்பு கேட்டான். முருகன் தனது கருணையால் அவனை 2 வடிவமாக மாற்றினார். ஒரு பகுதி மயில் தன் வாகனமாக, மற்றொரு பகுதி சான் சேவல் தன் கொடியில். செந்து என்றால் போர்க்களம். முருகன் சூரபத்மனை வென்ற புண்ணிய நிலம் என்பதால் அந்த இடம் திரு செந்து ஊர் சமன் திருச்செந்தூர் என அழைக்கப்பட்டது. இங்கு உள்ள சுப்பிரமணிய சுவாமி கோவில் கடற்கரையை ஒட்டி நேராக கட்டப்பட்டுள்ளது. கோவில் கடலுக்கு மிக அருகில் இருந்தாலும் கடலலைகள் எப்போதும் கோவிலை தாக்காது என்பது அற்புதம். திருச்செந்தூரில் கந்த சஷ்டி விழா மிக பிரபலமாக நடைபெறும். 6 நாட்கள் போரின் நிகழ்ச்சிகள் நாடக வடிவில் நடத்தப்படுகின்றன. இறுதி நாள் சூரசம்ஹாரம் எனப்படும் நிகழ்ச்சியில் முருகன் சூரபத்மனை வெல்லும் காட்சி நடக்கிறது. திருச்செந்தூர் என்பது முருகன் சூரபத்மனை வென்று உலகுக்கு தர்மத்தை நிலைநாட்டிய புண்ணிய ஸ்தலம். இங்கு முருகனை வணங்கினால் எதிரிகள் வெல்ல முடியாது, மன வலிமை கிடைக்கும், கடல் போன்ற கவலைகள் அடங்கும் என்று நம்பப்படுகிறது. சூரபத்மன் முதலில் நல்லவன். ஆனால் கடுமையான தவம் செய்து பிரம்மனிடமிருந்து பல வரங்கள் பெற்றதும் அகந்தை பெருகியது. அவன் சொன்னான், இனி தேவர்கள் எல்லோரும் எனக்கு கீழ்ப்படிந்துதான் இருக்க வேண்டும். இசை வேதம் பூஜை எதுவும் எனக்கு அர்ப்பணிக்கப்பட வேண்டும். இதனால் தேவர்கள் துன்புற்றனர். தேவர்கள் எல்லோரும் சிவபெருமானை அணுகினர். பெருமான் சிரித்தார். இந்த அசுரனை அடக்க தெய்வீக வீரன் பிறக்க வேண்டும். என் சக்தி பார்வதி தேவி சக்தி ஒன்றிணைந்து உருவாகும். அந்த சக்தி தான் கார்த்திகேயன் முருகன். சிவபெருமான் தன் ஜுவாலையை கங்கை நதியில் விட்டார். அந்த தீச்சுடர் சாரவணப் பூங்காவில் சரவரண பொய்கை வந்து கருவுற்றது. அங்கே கார்த்திகை பெண்கள் அந்த சுடரை பேணி வளர்த்தனர். பிறகு பார்வதி தேவி அருளால் அந்த சுடர் முருகனாக பிறந்தான். அதனால் அவருக்கு கார்த்திகேயன் சரவணன் கார்த்திகை தேவி மகன் என்ற பெயர்கள் வந்தன. வளர்ந்து 6ஆம் வயதில் முருகன் தேவர்களின் படைத்தலைவனாக நியமிக்கப்பட்டார். விஷ்ணு இந்திரன் தேவர்கள் அனைவரும் அவருக்கு ஆயுதங்களை அளித்தனர். பார்வதி தேவி தந்தது தான் வேல். வேலை பெற்ற முருகன் அதை உயர்த்தி, இனி அசுரர்களின் ஆட்சி முடியப் போகிறது என்று உறுதியளித்தார். முருகன் தனது படையுடன் திருச்செந்தூருக்கு சென்றார். அங்கு அசுரர்கள் சூரபத்மனின் கட்டளையில் பெரிய படையாக வந்தனர். பல நாட்கள் கடுமையான போர் நடந்தது. முருகன் தன் சகோதரன் கணேசனையும் உதவிக்கு அழைத்தார். முருகன் ஒவ்வொரு நாளும் ஒரு அசுரனை களைய கடைசியில் சூரபத்மனை நேரடியாக சந்தித்தார். சூரபத்மன் பல வித்தைகள் செய்தான். ஒருமுறை பெரிய மரமாக மாறினான், ஒருமுறை மலை போல ஆனான். முருகன் தன் வேலால் அந்த வடிவங்களை நொறுக்கியார். கடைசியில் சூரபத்மன் தோல்வியை உணர்ந்து என்னை மன்னியுங்கள் என்றான். முருகன் கருணையுடன், நீ தீமை செய்து விட்டாய், ஆனால் நான் உன்னை அழிக்க மாட்டேன். நீ என் வாகனமாகவும் கொடியாகவும் இருப்பாய் என்றார். அந்த கணம் சூரபத்மன் ஒரு பக்கம் மயில் ஆனான், மற்றொரு பக்கம் சேவல் ஆனான். அந்த வெற்றியினால் அந்த இடம் திருச்செந்தூர் எனப்பட்டது. செந்து என்றால் போர் நடந்த இடம். செந்து ஊர் சமன் திருச்செந்தூர். இங்கு முருகனை வணங்கினால் எதிரிகள் வெல்ல முடியாது. மனதில் தைரியம் பெருகும். பாவங்கள் நீங்கி கடல் போல் கவலைகள் அடங்கும். திருச்செந்தூர் கோவில் கடற்கரையை ஒட்டி அமைந்தது. ஆனாலும் கடல் அலைகள் ஒருபோதும் கோவிலை தாக்காது. கந்த சஷ்டி விழா ஆண்டுதோறும் நடத்தப்படுகிறது. 6 நாட்கள் முருகனின் போர் நிகழ்ச்சிகள் நாடக வடிவில் நடக்கும். கடைசி நாள் சூரசம்ஹாரம் நிகழ்ச்சி மிகவும் பிரபலமானது. திருச்செந்தூர் முருகன் கதையின் மூல கருத்து, தீமை எவ்வளவு வலிமையானாலும் உண்மையும் தர்மமும் அதை வெல்லும். கருணையால் கூட எதிரியை நல்ல வழிக்கு கொண்டுவர முடியும்.